ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரே மாவில் வந்து இட்லி தோசை எப்படின்னு செய்ய போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம பச்சரிசியும் புழுங்கரிசியும் நம்ம அளந்துக்க போகிறோம். ரெண்டுமே ரேஷன் அரிசி தாங்க, கடை அரிசி சேர்த்த போகிறதில்ல. இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா பச்சரிசி 3 கிளாஸு, புழுங்கரிசி 2 கிளாஸ். எடுத்த அரிசி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் 3 முறை கழுவி நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நம்ம அந்த தண்ணியை வந்து அரைக்கவும் பயன்படுத்திக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரிசி கழுகியாச்சு. 4 மணி நேரம் டு 5 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நம்ம இப்போ நம்ம அரிசி எடுத்த கிளாஸ்லேயே அரை கிளாஸ் உளுந்து எடுத்தால் போதுங்க. அரிசி மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவர் முன்னாடி தான் நீங்கள் உளுந்து ஊற வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி சாஃப்டாக மென்மையாக வரும். 5 கிளாஸ் அரிசிக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா கழுகி நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ் வெள்ளை வெயில் எடுக்க போகிறோம். ஒரு முறை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து ஆட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த ஊற வச்ச தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நம்ம உளுந்து ஆட்டி எடுக்க போகிறோம். நம்ம கரெக்டாக தான் ஆட்டுறோமா அப்படின்னு ஒரு டவுட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் போட்டிங்கன்னா அந்த உளுந்து பிரியாமல் இருக்கும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக ஆட்டியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து ஆட்ட போகிறோம். அது கூட நம்ம ஊற வச்ச அவிலும் ஊற வச்ச வெந்தயமும் சேர்த்து நம்ம ஆட்ட போகிறோம். ரொம்ப மையம் மாதிரி அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வரும். மாவு ஆடும்போது நம்ம இடையில நம்ம ஊற வச்ச தண்ணியும் நம்ம சேர்த்து ஆட்டி எடுக்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப மையம் இல்லாமல் கொஞ்சம் குறைப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பதத்துக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மாவு மாற்றி எடுத்துட்டு அதில் உப்பு ஆட் பண்ணி ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். இதே வெயில் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 7 ஹவர்ஸில் நல்லா மாவு புளிச்சிரும். இதே நீங்கள் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 8 to 9 ஹவர்ஸ் ஆகும். மாவு வந்து ரெடியாக இருக்குது, இல்லை மாவு புளிச்சிருச்சு. இப்போ அது பார்த்திங்கன்னா குட்டியாக பபுளாக நுறையாக இருக்குது. நல்ல இட்லி சாஃப்டாக வருங்க. இட்லி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை பேனில் வந்து தோசை ஊற்றிக்க போகிறோம். இப்போ தோசையும் இட்லியும் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட பருப்பு சாம்பாரும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.